வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த 60 வயதிலுமே தங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முழு சத்துக்களையும் பெற்று நலமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான காய்கறிகளை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உடலில் பேலன்ஸ் தடுமாற ஆரம்பிக்கும். பிபி, சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம், தோள்பட்டை வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எக்கச்சக்கமாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வயதாக உடலில் ஊட்டச்சத்து இழப்பு ஏற்படும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஆனால் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 50-60 வயதிலுமே ஊட்டச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். நலமாக அந்த 60 வயதிலுமே பலம் பெற்று நம்ம வாழ முடியும். அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகளை விளக்கமாக பார்க்கறது பண்ணி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேர்ந்துருங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த வகையில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பீட்ரூட் காய்கறியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பீட்ரூட்டினுடைய அந்த துடிப்பான சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் ஊட்டச்சத்து அதிகமாக உள்ளடக்கி இருக்கக்கூடியதான் பிரதிபலிக்குது. பீட்ரூட் ஃபோலேட்டினுடைய ஒரு சிறந்த மூலமாக இருக்குது. இது 60 வயதிலுமே மூளை வளர்ச்சி மற்றும் செல்கள் இனப்பெருக்கத்திற்கு அவசியமாக இருக்குது. ஸோ இருந்தாலுமே நீங்கள் இந்த பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பீட்ரூட்டை வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் கூட சமைத்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய மூளை செல்கள் ஓரளவுக்கு புதுப்பிக்கப்படும். மறதி அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இல்லாமல் கட்டுப்படுத்தப்படும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த மாதிரி ஞாபக மறதி வியாதிகள் அவங்களுக்கு வருவது தடுக்கப்படும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட்டை ஜூஸாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கிறவங்க பசலை கீரையை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கீரைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலை நலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பசலை கீரைன்னு மட்டும் கிடையாது, வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் குறிப்பாக பசலை கீரையை நீங்கள் சேர்க்க மறந்துடாதீங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ இருக்குது, நார் சத்து, என்சைம்கள், அமினோ அமிலங்கள்லாம் இருக்குது. ஸோ இதனால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். செரிமானம் ஆரோக்கியமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும் போது உங்களுக்கு எந்த நோய்களுமே அந்த 60 வயதில் பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை, பொதுவான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீக்கிரமே அதில் அஃபெக்ட் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். அதே போல் புதுசாக உங்களுக்கு ஏதாவது நோய்கள் வருது அப்படின்னா அந்த புது விதமான கிருமிகளிடமிருந்து உங்களுடைய உடலை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் இந்த பசலை கீரையுமே உங்களுடைய உணவுகளை நீங்கள் 60 வயதில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லதுங்க மக்களே. அதே போல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கேரட்டை தங்களுடைய உணவுகளை கட்டாயம் சமைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை பச்சையாக கூட எடுத்துக்கலாம், ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படக்கூடியவர்கள் கேரட்டை பச்சையாக ஜூஸாக எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேரட்டை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. வாரத்தில் 2 முறை கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிட்றது அல்லது முடியாட்டி போனால் ஒரு வாரமாவது நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த 50-60 வயதிலுமே ஊட்டச்சத்து குறைபாடால் பார்வை திறன் மங்கி போவதை உங்களுக்கு சரி பண்ணிவிடும். ஸோ அந்த 50-60 வயதிலும் ஓரளவு பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு, இழந்து போன அந்த பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டிக்கிறதுக்கு, கண் விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, மாலை கண் நோய் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்களுக்கு வேண்டிய ஆற்றல் அதை ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துவதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தவிர்க்கப்படுவதற்கும் 60 வயதிலுமே கேரட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வெள்ளரிக்காயை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். வெள்ளரிகளினுடைய அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த இதை நீங்கள் நீர் சத்தோடு பருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளரிக்காயை நீங்கள் அப்படியே பச்சையாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட சாப்பிடலாம். இதில் நீங்கள் அந்த வெள்ளரிக்காயோட பார்த்தீங்கன்னா அந்த ஹம்முஸு, ஆலிவ் ஆயில் அல்லது ஒரு துளி உப்போடு நீங்கள் சேர்த்து கூட சாப்பிடலாம். ஸோ எப்படி இருந்தாலும் வெள்ளரிக்காய் நீங்கள் சாப்பிடும்போது அந்த 60 வயதிலும் உடல் பருமன்னா உங்களுக்கு இருக்காது. ஒருவேளை 60 வயதில் உடல் பருமன் இருந்துச்சுன்னா அது சர்க்கரை நோய்க்கு உங்களுக்கு வழிவகுக்கின்றது தெரிஞ்சுக்கோங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் ஏற்படுத்தி இதயத்தையும் பாதிக்கும், பிபி ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் 60 வயதிலுமே நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், உடல் பருமன் பிரச்சனை, இதய சம்பந்தமான பிரச்சனை, நீர் சத்து பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று மயக்கம் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. செரிமானம் எல்லாம் உங்களுக்கு அந்த 50-60 வயதிலுமே சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நீர் சத்து, நார் சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பழகிக்கோங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். முள்ளங்கி அந்த காய்கறி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம்.
இப்போ முள்ளங்கி வந்து பச்சையாக சாப்பிடக்கூடிய காயா ஒரு நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நம்ம முள்ளங்கியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, குறிப்பாக அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை காலங்களில் முள்ளங்கியை வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் நீர் சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வேர் காய்கறி அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குங்க. உடனே நீங்கள் இது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிறு பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நீர் சத்து நார் சத்து போதுமான கிடைக்கிறதால உடல் வெப்பமடைவு தடுக்கப்படும், உடல் வந்து குளிர்ச்சி பெறும், செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக தான் இருக்க ஆரம்பிக்கும். நீர் சத்து பற்றாக்குறையால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே முள்ளங்கி வந்து கொடுக்காது. அதுவும் கோடை காலத்தில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த காய்கறியாக தான் முள்ளங்கி வந்து இருக்குங்க. தக்காளி வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றாடம் நம்மளுடைய சமையலில் உணவுகளில் தக்காளி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கணும். பச்சையான தக்காளியில் அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா எலும்பு இழப்பு பிரச்சனையை சரி பண்ணும், புற்றுநோய் தொடர்பான பிரச்சனையை சரி பண்ணும், நீரிழிவை சரி பண்ணும், சிறுநீரக கற்களை சரி பண்ணும், இதயம் சார்ந்த பிரச்சனை, உடல் பருமன் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த உடல்நல பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு தக்காளி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. குறிப்பாக தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இதய தசைகளை வந்து வலுப்படுத்தும், கொலஸ்ட்ரால் எதுவும் வராமல் நமக்கு வந்து பாதுகாத்து பித்தத்தை வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஆரோக்கியமாக வைக்குங்க. ஸோ தக்காளியும் தவறாமல் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் தினசரி சேர்த்துக்கொள்ள பழகுங்க. தக்காளியை போலவே வெங்காயத்தையும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். வெங்காயத்தில் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குது. இதை பச்சையாக நீங்கள் சாப்பிடும்போது சிறப்பாக பாதுகாக்கப்படுவீங்க. இப்போ பச்சை வெங்காயம் வந்து நுரையீரல் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயத்தை வந்து உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ள பாருங்கள். அன்றாடம் சமையலில் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை வந்து பலம் பெற வைக்கும். ஃப்ரக்கோலி இந்த காய்கறியை வந்து நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரக்கோலி உங்களுடைய உடலுக்கு ஊட்டச்சத்து, அதுவும் அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை வந்து பலம் பெற வைக்கும். இப்போ ஃப்ரக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா அதிக சத்து உடையது. மண் சுவை உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரக்கோலியை வந்து சமைக்காமல் ஒரு நிமிடம் வந்து லேசாக நீங்கள் வதக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகிறமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லேசாக நீங்கள் வதக்கும் போது ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு வீணாக போகாது, முழுமையாக தான் கிடைக்கும். அதனால் ஃப்ரக்கோலி சமைத்து சாப்பிடும்போது அந்த 60 வயதில் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்கன்றத அர்த்தம். அது ஒரு ஹைஜீனிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம், உயர்தர உணவு அப்படின்றத நமக்கு அது அர்த்தம். ஸோ அப்போ ஃப்ரக்கோலி அந்த 60 வயதிலுமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலையும் மனதையும் ஒருங்கே வந்து நீங்கள் பலம் பெற வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். ரெட் கேப்சிகம் என்று சொல்லக்கூடிய சிவப்பு குடை மிளகாயை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு குடை மிளகாயில் கலோரிகள் வந்து குறைவாகும், சுமார் 32 இதுக்கும் குறைவாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக ரெட் கேப்சிகம் சிவப்பு குடை மிளகாயில் இருக்குது. இது வந்து நீங்கள் சமைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், கிரில் செய்தோ அல்லது ஹம்மிங்கோடு சேர்த்து கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு குடை மிளகாய் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு மேம்படுத்தி அந்த 60 வயதிலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடலை பலம் பெற வைக்கக்கூடியது சிவப்பு குடை மிளகாய். அதே போல் 60 வயதிற்கு மேற்பட்ட ஒரு நபர்கள் வந்து இந்த காய்கறிகளோட பார்த்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கொள்ள பழகுங்க. ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நலமோடு இருக்கலாம். ஆலிவ் எண்ணெயை வந்து பச்சையாக பயன்படுத்தும் போது அதனுடைய வளமான விட்டமின் இ மற்றும் ஆக்சிஜனேட்டர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வெப்பத்தில் வந்து இந்த ஆலிவ் எண்ணெயை சமைக்கிறது உங்களுக்கு இன்னமும் நன்மை பயக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் வெப்பத்தில் அதிக நேரம் ஆலிவ் எண்ணெய் சமைச்சிங்கன்னா அது ஒரு சில சேர்மங்களை குறைக்கலாம். ஆலிவ் எண்ணெயை அப்படியே உங்களுக்கு வந்து பச்சையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடிஞ்சா பாருங்கள், அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் நலமாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த காய்கறிகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.